அதிகாரிகள், நானும் ஒரு கிராம நிர்வாக அதிகாரியாக வேலை பார்த்தேன். அதிகாரிகள் என்பவர்கள் நாட்டை நல்வழியில் நடப்பதற்காக அதிகாரிகளை அரசு நியமிக்கிறது. நானும் அப்படித்தான் கிராம நிர்வாக அதிகாரியாக 30 வருடம் பணிபுரிந்தேன். நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் மக்களை மதித்து பணிபுரிந்தேன். மக்களுக்கு மக்களை மதிப்பு கொடுத்து குற்றம் செய்பவர்களை அவர்களை திருந்தச் சொல்லி நான் என்னுடைய பணியை சிறப்பாக பார்த்தேன். 30 வருடம் பார்த்தேன். பின்னர் ஓய்வூதியம் பெற்று வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நெய்தல் பகுதியில் ஒரு சங்கம், நெய்தல் சங்கம் என்பது இருக்கிறது. அது குடியிருப்போர் நலச்சங்கமாக இருக்கிறது. அதனுடைய நோக்கம், அதாவது சாலை சம்பந்தமான பிரச்சனைகள், தெருவிளக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், குடிநீர் வசதி சம்பந்தமான பிரச்சனைகள், இவைகளை அதிகாரியுடன் கலந்து பேசுவதற்காகத்தான் அந்த சங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நான் துணைத் தலைவராக இருக்கிறேன். சங்கங்கள் தான் நாட்டை இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது என மக்கள் நல சங்கங்கள் அதிகாரியிடம் போய் பேசுகிறார்கள் ஒழிய அதிகாரிகள் எந்த இடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்வதே இல்லை. என்ன நடக்கிறது மாநகராட்சியில் என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரியாது? அவர்கள் இந்த மாநகராட்சி இடங்களை என்ற இடத்துக்கு சுற்றி பார்ப்பதே இல்லை. இது எப்படி அரசு செம்மையாக நடக்கும்? இந்த மேயர், தஞ்சை மாநகராட்சி மேயரை குறை சொல்ல முடியாது. அவர் கவுன்சிலராக இருந்த பொழுது யார் எந்த குறை சொன்னாலும் நேரடியாக பார்வையிட்டு அவரால் முடிந்ததை செய்திருக்கிறார். துணை மேயராக இருக்கும் பொழுதும் நல்ல எல்லோருக்கும் மதிப்பளித்து அவர் சொல்வதை கேட்டு அவர் நல்ல இப்பொழுது மேயராக உள்ளவர் மக்களுக்காக நன்றாக பணிபுரிந்திருக்கிறார். அவரை நான் குறை சொல்ல தயாராக இல்லை. எங்கள் நெய்தல் சங்கத்திலிருந்து நேற்று மாநகராட்சி ஆணையர் அவர்களை பார்க்க சென்றோம். இங்கு மழை வடிகால் எப்படி அமைக்கப்பட்டது என்பதை யாருமே பார்வையிடவில்லை. அது மேயர் அவர்கள் பார்வையிட்டு அதை செய்கிறேன் என்றார்கள். அது காலந்தாழ்த்தப்பட்டு வருகிறது என்று நாங்கள் ஆணையரை பார்க்க சென்றோம் நெய்தல் சங்கத்திலிருந்து. அதில் நான் துணைத் தலைவராக இருக்கிறேன். அந்த ஆணையர் அரசிடம் சம்பளம் வாங்குவர் தானே, ஐஏஎஸ் இருந்தாலும் அரசிடம் சம்பளம் வாங்குவர் தானே. அவர் எங்களை உட்கார சொல்லவில்லை. உட்கார சொன்னால் என்ன, அவர் குறைந்து போய் விடுவாரா? அதெல்லாம் கிடையாது. எல்லா ஆணையரையும் நான் சென்று பார்த்திருக்கிறேன். எல்லா மாவட்ட ஆட்சியரையும் நான் சென்று பார்த்திருக்கிறேன். முதலில் உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டு எங்கள் கோரிக்கையை வாங்கி படித்துவிட்டு நான் செய்கிறேன், செய்யாவிட்டால் பாருங்கள், இதில் நியாயம் இருக்கிறது, நான் செய்கிறேன் என்று சொல்வார். அத்துடன் நாங்கள் விடுவோம் அவருக்கு வணக்கம் செய்துவிட்டு. இதுதான் நடக்கும். இவர் என்னவென்றால் வாங்கி படிக்கிறார், எங்களை உட்கார சொல்லவில்லை. நாளைக்கு பார்வையிடுகிறேன் என்று சொன்னார். பார்வையிடுவாரா என்று தெரியவில்லை. இந்த ஆட்சி அதிகாரிகளால் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதிகாரிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எந்த இடத்தையும் சுற்றி பார்ப்பதில்லை. அதாவது ஒரு தெரு முக்கத்துக்கு முக்கம் போக்குவரத்து தடை பண்ணி மரங்களை நட்டு இருக்கிறார்கள். அதை போய் யாரும் எந்த ஆணையருமே பார்த்து அந்த மரத்தை வெட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பதே இல்லை. போக்குவரத்து இடைஞ்சல் நடக்கிறது. ஆனால் மரத்தை வெட்டிவிட்டால் மட்டும் கேட்பார்கள், யார் மரத்தை வெட்டிவிட்டார்கள், அதில் என்ன இடைஞ்சல் இருந்தது என்றும் பார்க்க மாட்டார்கள். அவர்களும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். அவர்களும் மக்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். இது மக்களாட்சியா என்று நான் கேட்கிறேன். இது ஒரு மக்களாட்சியா?
ஏன் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக உள்ள மரங்களை வெட்டினால் என்ன? இதற்கு அதிகாரிகள் மாநகராட்சியில் ஆணையர் இருக்கிறாரா இல்லையா? அவர் யாரையாவது விட்டு பார்வையிட சொல்லலாமா இல்லையா? அப்படியெல்லாம் நடப்பதில்லை. ஆனால் அந்த மரம் வெட்டப்பட்டு விட்டால் யார் மரத்தை வெட்டியது என்று கேட்கிறார். எதற்காக அந்த மரம் வெட்டப்பட்டது என்று கேட்கவில்லை. என்ன ஒரு வேடிக்கையான சிரிப்பாக இருக்கிறது. இப்படி அரசு அதிகாரிகள் உட்கார்ந்த இடத்திலே வேலை வாங்கணும், ஏதாவது குற்றம் நடந்தால் அதுக்கு தண்டனை கொடுக்கணும் என்றால் என்ன? அவர்கள் சுய ஆட்சி செய்கிறார்களா? இல்லை இவர்கள் மன்னர் ஆட்சி நடத்துகிறார்களா? அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லையா? மக்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் கேட்டு அதற்கு ஏற்றபடி நடக்க மாட்டார்களா? இதை முதல்வரிடம் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் இருக்கிறோம். வரும் அதிகாரிகள் எல்லாம் எதையுமே கண்காணிப்பதில்லை. தெரு முழுக்க குப்பைகளை போட்டு கொளுத்துகிறார்கள். அதில் எல்லா குப்பையும் வந்து சேர்ந்து விடுகிறது. அதில் அதாவது விஷ சம்பந்தமான குப்பைகளும் வந்து சேர்ந்து விடுகிறது. அதை கொளுத்துகிறார்கள். எல்லா வீட்டிற்குள்ளும் புகுந்து போகிறது. இதை எந்த ஆணையரும் வந்து பார்த்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் நடவடிக்கை எடுக்க மட்டும் ஓடி வருகிறார்கள். இது ஒரு மக்களாட்சியா என்று நான் கேட்கிறேன். அந்த நிர்வாகத்தை கவனிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லையா என்று தான் நான் நினைக்கிறேன். நிர்வாகத்தை கவனிப்பதற்கு நேரம் இல்லை என்றால் ஆட்களை இயக்கி எங்கெங்கு குப்பை எரிக்கப்படுகிறது என்று பார்க்க வேண்டாமா இல்லையா? அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது வீட்டு மனைகளில் உள்ளார வந்து தேக்கு மரம் வைக்கக்கூடாது என்று சட்டத்தில் இடம் இருக்கிறது. பெரிய மரங்களை வளர்க்கக்கூடாது என்று சட்டத்தில் இடம் இருக்கிறது. வேப்ப மரங்களை வளர்த்தால் ஒரு இடத்தை அடைத்துவிடும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் வேப்ப மரங்களை வளர்த்து அடுத்த வீட்டுக்கு இடைஞ்சல் செய்கிறார்கள். இதை யாராவது மாநகராட்சி அதிகாரிகள் பார்வையிட்டு அந்த மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி அளிக்கிறார்களா? இல்லை. அதாவது யாருக்கும் இடைஞ்சல்லாமல் மரத்தை வைக்கலாம் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. எல்லோருக்கும் இடைஞ்சல் தரும் வகையில் மரத்தை வளர்க்கிறார்கள். இதையெல்லாம் மாநகராட்சி நிர்வாகம் எதையுமே கண்டுகொள்வதில்லை. அப்ரூவ்டு இல்லாமல் வீடு கட்டினாலும் கண்டுகொள்வதில்லை, எதை செய்தாலும் கண்டுகொள்வதில்லை. அப்பொழுது இது மக்களாட்சி தானா இல்லை மன்னராட்சியா என்று எனக்கு புரியவில்லை. நாங்கள் போய் பேசுகிறோம் என்றால் எங்களை உட்கார கூட அந்த மாநகராட்சி ஆணையர் செய்யவில்லை. ஆனால் இது என்ன? நாங்கள் எந்த கட்சியும் சேர்ந்தவர்கள் இல்லை. பொது நன்மைக்காக பாடுபடுபவர்கள், சம்பளம் வாங்காமல் பாடுபடுபவர்கள். எந்த பொது நன்மைக்கு இடைஞ்சலான காரியங்கள் நடந்தாலும் அதற்காக நாங்கள் அதிகாரிகளை சந்திப்பவர்கள் தான் ஒழிய நாங்கள் எந்த கட்சிக்கு பின்பக்கம் செல்வதில்லை. பொதுமக்களுக்காக சம்பளம் வாங்காமல் உழைப்பவர்கள் தான் சங்கத்தை நடத்துகிறோம். எங்களுக்கு எல்லா கட்சி உறுப்பினர்களும் எங்கள் சங்கத்தில் இருக்கிறார்கள். எந்த கட்சியும் எங்களுக்கு வித்தியாசம் இல்லை. எந்த கட்சியும் நாங்கள் அரவணைத்து தான் செல்கிறோம். எங்களுக்கு மக்கள் நன்மை ஒன்று தான் பெரிது. மக்கள் நன்மையை பொறுத்துத்தான் சங்கம் அமைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாரும் சம்பளம் வாங்கி அதில் பணிபுரிவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு உரிய மரியாதை எப்பொழுதும் கொடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.